ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th சயின்ஸுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டுங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் luminous intensity is the intensity of dash. Second one, SI unit of temperature is dash. Third one, the value of the atmospheric pressure at a sea level is dash. Fourth one, pencil lead contains dash. Fifth one, the property which allows the metals to be hammered into the sheets is dash. Sixth one, dash shows both living and non-living characteristics. Seventh one, common cold is human is caused by dash. Next 2 marks plus 2 marks பொறுத்த வரைக்கும் 8th one what is measurement, 9th one define mole, 10th one which has greater viscosity oil or honey why, 11th one what does a chemical symbol represent, 12th one give 2 examples for metalloids, 13th one what are antibiotics, 14th one which disease can be prevented by vaccination. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 marks next வந்து பார்த்தீங்கன்னா 15th one name the 3 scales of temperature, how many hours are there in a minute. நெக்ஸ்ட் 16th one define 1 atmosphere. அப்புறம் complete the analogy, அதாவது not in a thread dash friction, ball bearing dash friction. ஓகேங்களா? 17th one name the elements with the following symbols பா NaN W BA AL என்னன்னு பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 18th வந்து மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்த வரைக்கும் அயன் காப்பர் டங்ஸ்டன் போரான். இந்த பக்கம் ஃபார் மேக்கிங் வயர்ஸு சீயிங் நீடில்ஸு ஆஸ் ஏ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் ராக்கெட்டு, அதுக்கப்புறம் மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் ஏ பல்ப். ஓகேங்களா? ஸோ மேலே கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க, ஆன்சர் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 19th இருப்பா ரைட் த 4 types ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஷேப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா, அதாவது எங்கள் நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இது அப்படியே வருமா கேட்டிங்க தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே வரும். மற்ற மாவட்டத்தை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்கப்பா. சரிங்களா? ஸோ இப்போ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 20 வந்து லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தர் யூனிட்ஸ், 21 டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த pressure in a liquid increase with depth, 22 tabulate the difference between metals and non-metals. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்க, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 23 பொறுத்த வரைக்கும் ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் எலிமெண்ட்ஸ், அதாவது ஆக்சிஜன் கோல்டு கால்சியம் கேட்மியம் அயன். நெக்ஸ்ட் நேம் த மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஜுவல்லரி. 24 ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருப்பா. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.